சரியா நீ? சார் நான் ஏபி பீஸ் போட்டேன், கொஞ்சம் கவனிங்க சார். பில்லு கட்டி 3 நாள் ஆச்சு, இப்போ வந்து நிக்கிறேன். செக் பண்ணி கொடுக்குறாரு. இன்னும் லைட் இல்ல? பல்பு இருந்தா தானே சார் லைட் எரியும். அங்க பாருங்க. காணும். விளக்கு வைக்கும் நேரத்திலே மாமா வந்தான், மறைஞ்சு நின்னு பார்க்கையிலே தரன்னா எங்க ஃபேன் பல்பு தான் காணோம். இல்லப்பா 15 நாள் ஆகி போச்சு, நீ கரண்ட்டுக்கு பணம் கட்டல. இதுக்கு மேலையும் கட்டுவீங்கிற நம்பிக்கை உங்க அம்மா இழந்துட்டா. அதனால இருக்கிற ஃபேன் லைட்ல என்ன விலைக்கு விற்குதோ வித்துட்டு வாங்கன்னு சொன்னா. நான் ஒண்ணு மாதிரி இல்லப்பா, எனக்கு மனைவி சொல்ல மந்திரம், வித்து காசு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நான் ஒண்ணுமே எடுக்கலப்பா. 1000 ரூபா கொடுத்தா டீ சாப்பிட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இந்த வீட்டுல எதுக்கு உன்னை கேட்டிருக்காங்க? இதுக்கு கேக்குறீங்க. 1ஆம் தேதி கொட்டிக்கிறது சம்பளம் கேக்குறீங்களா? உன்னை எதுக்குடா கேட்கணும்? உன் பேச்ச கேட்டு ஒருத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தமே விளங்குச்சா? விளக்கு கூட நான் தான் ஏத்துறேன். வித்த காசு நாங்க ஒன்னும் வீண் செலவு பண்ணல. நாமக்கல் ஜோசியர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்கோம். வீட்லயே இருட்டாகிட்டீங்க, அப்புறம் என்ன நல்ல காரியம்? அதாவது உன் சின்ன தங்கச்சியுடைய ஜாதகத்துல ஒரு சின்ன டிராபேக். அவளுடைய ஜாதகத்துல 4ஆம் இடம் கெட்டு போச்சான். அதனால அவளுடைய கலசுர ஸ்தானத்துக்கு கண்ட பசங்க எட்டி பாக்குறாங்களா. அதனால அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அனுப்புறதுதான் நல்லதுன்னு நாமக்கல் ஜோசியர் சொன்னாரு. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதனால இதை வித்த பணத்துல வச்சு இந்தியாவில் இருக்க எல்லா மாநில லாட்டரி சீட்டு வாங்கி இடுப்பு கட்டிருக்கேன். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, குஜராத், சிக்கிம் பூடான் பின்னாடி இருக்கு. மத்த ஸ்டேட்ஸ்ல உங்க அம்மா இடுப்புல இருக்கு. விளக்கு அணிஞ்சிரு போதுப்பா. அங்க ஒருத்தி பாடுபட்டு பணக்காரி ஆயிட்டு இருக்கா. நீங்க படுத்துக்கினா கோடீஸ்வரா எல்லாம் பாக்குறீங்களா? ஒரு உண்மை தெரியுமா? பத்தினி சாபம் பழிக்கும். பழிச்சிருச்சா? பழிச்சிட்டு மாதிரி தான் தெரியுது. என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லுமா? அது வந்து ஐயோ நாமக்கல் ஜோசியம் ஜெயிச்சுட்டானே. இந்த பாருங்க, உங்க பொண்ணு கெட்டு போனது நான் மட்டும் காரணம் இல்ல, அவ்வளவுதான். இல்ல தம்பி, மனுஷனை பாம்பு கடிச்சிருச்சுன்னா மனுஷனை தான் பாவங்கிறோம். கடிச்சு பாம்பு பாவம். என்ன பாம்பு பல்லுன்ட்டு? ஆமா, என் பொண்ணு நடத்த கெடுத்தேன். உன் பொண்ணால எனக்கு வேலைக்கு போயிடுச்சு, மோட்டர் பைக்கு போயிடுச்சு. அப்படியா கண்ணு? ஆமா நாயனா. அவ்வளவு தூரம் நடந்து போச்சா? இந்த பாருமா, உன் பொண்ணுக்கு மானம் தான் போச்சு, என் பையனுக்கு வேலையே போச்சு. தானிக்கு தீனி சரியா போயிடுச்சு. நீங்க தான் அப்பாவா? நைனா சொல்லு. நல்ல நைனா. வாய முடிப்பா. யோ, பெரிய மனுஷன் பேசுற பேச்சா சார் இது? சின்ன சிறுசுங்க சேர்த்து வைப்பீங்கன்னு வந்த நைனா ஐயா. ₹1,00,000 கொடுப்பியா? யோ, கொடுக்க முடியல என்ன பண்ணுவ? அப்ப இடத்த காலி பண்ணு. இல்ல கொடுக்க முடியலன்னா ஏதாவது தள்ளுபடி பண்ணுவீங்களான்னு கேட்டேன் நைனா. தள்ளுபடி செஞ்சதெல்லாம் கிடையாது. என் நைனா சொன்னதுல 10 பைசா குறைஞ்ச கூட பொண்ணுங்களை தாலி கட்ட மாட்டேன். தாலி கட்ட மாட்டேறியா? என்னையா கத்துற? நான் தொட்டுட்டேன், உன் பொண்ணு கெட்டுட்டேன். அடுத்த வாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் வெட்டிட்டு அவன் செத்துட்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். கையெடு. ஏன்னா அது அவன். ஐயா, தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லன்னா எங்க மான மரியாதை போயிடுங்க. ₹1,00,000 கொடுக்க முடிஞ்சா சொல்லு, இல்லன்னா உன் பொண்ண கடத்திலயோ பழத்திலயோ தள்ளு. என் பொண்ண கிணத்துல தள்ளணுமா? யோ, என்னையா பெருசா பணத்தை கண்டுட்ட? நான் பார்க்காத பணமா இல்ல நடத்தி வைக்காத கல்யாணமா? 1க்கு 2 பொண்ணு கல்யாணத்தை இந்த ஊரறிய ஜாம் ஜாம் நடத்தி வச்சவையானா என் செல்ல பொண்ணு வாழ்க்கைய சீரழிக்க விட்டுருவேடா. வளப்பு மக கல்யாணத்தை இந்த வடிவு மக கல்யாணம் தூக்கி முழுங்கிடுச்சுன்னு இந்த ஊரையே சொல்ல வைக்கிறேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்?